தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 25 33 முடிய. அக்காலத்தில் பிறந்தவரான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவரிடம் கூறியது, என மறுவர் தன் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தன் சிலுவையை சுமக்காமல் என் பின் ஒருவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களில் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டிப்பிடிக்காமல் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தவணம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டிப்பிடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறொரு அரசரோடு பொருதெடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக ஒருவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களில் தம் உடமை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதத்துடைய 5ஆம் நாளாகிய இன்று இந்த மாதத்துடைய முதல் புதன்கிழமையிலே தாயாம் துறவையான புனித பெத்தில் என்ற ஒரு பெண் துறவியை நினைவு கூறுகின்றது. இவர் 2ஆம் நூற்றாண்டிலே பிரான்ஸ் தேசத்திலே பிறந்து வளர்ந்து ஏழைக்கு ஏழையாக தன் வாழ்நாளிலே ஜபத்திலும் தவத்திலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து தொடக்ககால அந்த துறவையிலே விசுவாசத்தை கட்டி காத்திருக்கின்றார். ஜபத்திலே வேறுண்டப்பட்டவளாக தன் வாழ்நாள் முழுமையாய் அந்த எளிமையிலும் தாழ்ச்சியிலும் அந்த துறவர அந்த மனத்திலே இருக்கிற பல பணிகளை பொறுப்பேற்று செய்திருக்கின்றார். அந்த அளவுக்கு இறை ஒன்றிப்பிலே வாழ்ந்திருக்கின்ற புனிததான் இந்த புனித பெத்தில். இவருடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நன்றியோடு இந்த மாதத்திலே நினைத்து பார்ப்போம். இந்த நாள் சூசைபருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு மேலான குடைகளை நம்முடைய குடும்பங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும்படியாக இந்த நாளில் வேண்டுவோம். இந்த திருக்குடும்பத்திலே பாதுகாவலர் இன்னைக்கு குடும்பத்தில் அன்போடு வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகங்கள் அனைத்துமே நமக்கு அருமையாக சொல்லுகின்றது. ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாக இருக்க வேண்டும் என்று. அன்புதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறை. அன்புதான் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்வு கொடுக்கக்கூடியது என்பதை என்னுடைய முதல் வாசகத்திலே பவுலடியார் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அன்பை பற்றிய பல பரிமாணங்களை குறிப்பிடுகிற அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லுகின்றார். ஆக அந்த அன்பு ஆண்டவர் இயேசு நமக்கு அதான் சொல்லுகிறார். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவற்றை அன்பு செய்து வாழுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த அன்புதான் நம்முடைய வாழ்வுடைய நிறைவு. அன்புதான் நமக்கு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி. அதைத்தான் இன்றைய நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருமே அன்போடு வாழ வேண்டும். அந்த அன்பை பல்வேறு பரிமாணங்களால் நம்முடைய இல்லங்களிலே கட்டி எழுப்ப வேண்டும். அன்பின் திறவையாக மாற வேண்டும். இதைத்தான் புனித பெத்தில் தன் வாழ்நாளிலே ஏழைகளுக்கு தன் அன்பை, கரிசனையை, இரக்கத்தை, பரிவை வெளிப்படுத்தி இருக்கின்றான். அந்த அன்பு எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் கொடுத்த ஒரு பரிசாக, அன்பே நம்முடைய வாழ்விலே ஒரு நிறைவாக, அது இந்த நவம்பர் மாதத்திலே இறந்தவர்களுக்காக ஜீவித்த மாதத்தில் நம்முடைய மூத்தவர்கள், நம்முடைய மூதாதையர்கள், நம்மை வளர்த்தவர்கள், நம்மை ஆண்டவர்கள், நம்மை விட்டு பிரிந்து இந்த உலகத்தை விட்டு இருப்பவர்கள் அனைவருமே நம்ம அன்பு செய்தவர்கள். அவருடைய அன்பை ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தில் நினைவோடு ஜெபிக்கின்றோம். அவருடைய ஆத்மலை பார்ப்பதற்காக அத்தை ஒரு இந்த நாளிலே இயேசு சொல்கின்றார், இதோ உடமை விட்டுறார் எவரும் என் சீடராக இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். அவருடைய நம்முடைய பற்று எதன் மேலே இருக்கிறது சிந்தித்து பார்ப்போம். நாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாழ்வு, பரிசுத்த வாழ்வு, அந்த விண்ணக வாழ்வு அடைய நாம் இந்த மன்னக வாழ்வு செல்வதை துறக்க வேண்டும். அதைத்தான் சொல்லுகின்றார். 10,000 பேர் எதிர்கொள்வர் தன்னுடைய வாழ்நாளிலே எத்தனை எதிர்பார்ப்போடு இருப்பார். 20,000 பேர் வருகிற பொழுது நான் முடியுமா சிந்தித்து பார்க்க மாட்டாரா? ஒரு கட்டணம் கட்ட விரும்பினால் அவர் சிந்திக்க மாட்டாரா எவ்வளவு பொருள் வசதி இருக்கிறது என்று? இன்றைக்கு அத்தை ஒரு திட்டங்களோடு நாம் இருக்க வேண்டும். விண்ணக வாழ்வே நம்முடைய தாய்நாடு, விண்ணகமே நமக்கு எதிர்நோக்கு. அதுதான் நம்முடைய இந்த யூபிலி ஆண்டிலே விண்ணகத்தை நோக்கி பயணிக்க நம் மன்னக வாழ்விலே வரக்கூடிய எல்லா தடைகள், மன்னக வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா அனைத்தையும் நாம் கடந்து செல்லக்கூடியவர்களாக. இந்த உலக வாழ்வு என்பது ஒரு நிலையற்றது. உலக வாழ்வு என்பது ஒரு நிலையற்றது. ஆக கடவுளுடைய வாழ்வு எப்போதும் ஒரு நிலையானது என்பதை நாம் அனைவரும் மக்களையும் இந்த யூபிலி ஆண்டிலே எல்லோரையும் மச்சத்து கொண்டு சேர்க்க ஆண்டவர் அன்போடு அழைக்கின்றார். அத்தை ஒரு பண்போடு வாழ, குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிணக்குகள், குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் இருக்கிற
தான் என்ற அந்த அகந்தை, ஆணவம், அகங்காரம், இருமா போன்ற அந்த கெட்ட துக்க குணங்களால் இன்றைக்கு நாம் மோட்சத்தை ஒரு நாள் கிடைத்து விடக்கூடாது. மாறாக சிறு சிறு தியாகங்கள், சிறு சிறு புண்ணியங்களால் நாம் ஒவ்வொரு நாளும் குறிப்பாக அந்த நவம்பர் மாதத்திலே இறந்ததற்காக மன்றாடி நம்முடைய வாழ்க்கையை நாம் தூயதாக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றான். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே புரிந்த வெத்தில் வழியாக போற்றுகிறோம். அவர் செய்த அந்த எளிமை, தாழ்ச்சி போன்ற நற்பண்புகள் எங்களை அன்றாட வாழ்க்கையை விண்ணகத்தை பரிசாக்கிக் கொள்ள நாங்கள் உழைக்கின்ற உழைப்பு, எங்களுடைய கடின எங்களுடைய உழைப்பு அனைத்திலுமாய் நீ துணையாயிருந்து எங்களை காக்கும்படி இந்த நாள், இந்த 4 மாதம் ஒரு ஆசிரியமாக எல்லோருக்குமே குடும்பத்திலே இந்த யூடியூபில் ஜெபிக்கிற அநேக மக்கள் தங்களுடைய வாழ்விலே நலன்களை பெற சுசிபொழியாக இந்த நாளில் வேண்டுகிற அந்த 4 நாள் ஜெபங்கள் இன்னும் இல்லற வாழ்வுக்கும் இன்னைக்கு குடும்பத்தில் இருக்க பல்வேறு பிளக்குகள், போராட்டங்கள், துர்க்க குணங்கள் முற்றிலுமாக மாறி பரிசுத்த வாழ்வு வாழ, பரஸ்பர உறவிலே இல்லறத்தார் வாழ தேவையான எல்லா கொடைகளையும் மரங்களையும் என்னால் கொடுத்த அன்புதான் நிறைவு, அன்புதான் நமக்கு வாழ்வு என்பது அந்த ஒரு உணர்த்துபடியாக குடும்பத்திலே வெறுப்பு, பகை அனைத்தும் நீங்கி பரிசுத்த உள்ளத்தோடு போற்றி புகழ மேலான கொடைகளையும் மரங்களையும் இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமே இந்த நாள் ஒரு இனிய நாளாக, இந்த நாள் ஒரு சமாதானத்தின் நாளாக ஒவ்வொரு கிடைக்கும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.